ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஒரு புது சீரீஸ், ஒரு புது செக்மெண்ட், மை ஆல்பம் கலெக்ஷன் பண்ணிட்டு. ஸோ அதோட ஃபஸ்ட்டு வீடியோ தான் இது. ஸோ நான் ஏன் இந்த செக்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணேன்னா, ஏன்னா நமக்கு தினமும் நம்ம பாட்டு கேட்போம். எந்த மியூசிக் டைரக்டர்னாலும் சரி, அந்த பாட்டு எந்த டைப் ஆஃப் இதுவாக இருந்தாலும் சரி. ஏன்னா பாட்டு வெஸ்டர்ன், ராக், மெலோடி, குத்துப்பாட்டு, அதுமாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் பாட்டுங்க இருக்குது. பட் நம்ம அது எதுக்குமே சம்மந்தம் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு கண்டிப்பாக பாட்டு கேட்போம். அது வீட்டில் இருந்தாலும் சரி, ஃபோன்லேயும் இருந்தாலும் சரி, பாட்டு வச்சு கேட்போம். ஏன்னா நமக்கு பாட்டு கேட்டால் தான் நமக்கு ஒரு எதுவானாலும் சரி. இப்போ ஜிம்முக்கு போனோம்னா அங்கே கண்டிப்பாக ஜிம் சாங்ஸும் இருக்கும். இப்போ வீட்டில் சமையல் செய்யும்போதும் சரி பாட்டும் கேட்பாங்க. வண்டியில் ட்ராவல் பண்ணும்போதும் சரி பாட்டும் கேட்பாங்க. ஏதாச்சும் கேம்ஸ் விளையாடும்போது, கிரிக்கெட் ஆகும், ஏதாச்சும் விளையாடும்போது நம்ம பாட்டும் கேட்போம். ஏன் தூங்குறதுக்கு முன்னாடி கூட ஒரு நல்ல ஃபீல் குட் சாங்ஸ் கேட்டுட்டு தூங்குவோம். ஸோ நமக்கு சாங்ஸ், பாட்டுங்க, மியூசிக் ரொம்பவே ஒரு பிரிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அப்படி எனக்கு நிறைய படங்களோட பாட்டுங்க பிடிக்கும், நிறைய மியூசிக் டைரக்டர்ஸோட பாட்டுங்க பிடிக்கும். ஸோ அதெல்லாம் ஏன் பிடிக்கும், எனக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்கு நான் இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதே மாதிரி எனக்கு பிடிச்ச சினிமாக்கள் என்னென்ன அப்படின்ட்டு நான் மை சினிமா கலெக்ஷன் அப்படின்னு ஒரு செக்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சின்னு பாருங்கள். ஸோ அதோட கண்டினியூஷனாக இது மை ஆல்பம் கலெக்ஷன். எனக்கு ஒரு படத்துடைய ஃபுல் ஆல்பமும் பிடிக்கும். அந்த பாட்டுங்க ஏன் பிடிக்கும், எவ்வளோ பிடிக்கும் அப்படின்ற என்னுடைய ஒரு ஃபீலிங்ஸை நான் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் இந்த செக்மெண்ட். இந்த செக்மெண்ட்டில் இந்த விஷயத்தை பற்றி தான் இருக்கும்போது ஒரு படத்துடைய ஆல்பம் அது எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும், நான் அதை எப்படி ஃபீல் பண்ணுறேன் பாட்டு கேட்கும்போதுன்னுட்டு நாம் இந்த வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணுறோம். அண்ட் இந்த செக்மெண்ட் 2 லாங்குவேஜில் இருக்கிறது, ஒன்று தமிழ், இன்னும் தெலுங்கு. ஸோ எனக்கு எந்த வீடியோ போட்டால் நான் மேக்ஸிமம் 2 லாங்குவேஜஸை கவர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தமிழ், தெலுங்கு 2 லாங்குவேஜஸில் ஒரு சீரீஸை பார்க்கலாம். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கேஷ் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்து எத்தனையோ படங்களோட பாட்டுங்க கேட்டிருக்கோம், எத்தனையோ மியூசிக் டைரக்டரோட பாட்டுங்க கேட்டிருக்கோம். பட் முக்கியமாக நமக்கு ஒரு மியூசிக் டைரக்டரோ ஒரு ரொம்ப பிடிச்ச மியூசிக் டைரக்டர் இருப்பாங்க. இப்போ நம்ம எத்தனையோ படம் பார்க்குறோம், எத்தனையோ ஹீரோஸ் இருப்பாங்க. பட் நம்ம எல்லா ஹீரோஸுமே ஃபேனாக இருந்தாலும் பர்டிகுலர் ஒரு பர்சனுக்கு கொஞ்சம் வெறித்தனமாக அதிகமாக நம்ம லைக் பண்ணுவோம். அதே மாதிரி எனக்கு மியூசிக் டைரக்டர்ஸில் எல்லா மியூசிக் டைரக்டர்ஸுமே பிடிச்சிருந்தாலும் அதிகமாக பிடிச்சது இசை புயல் ஏஆர் ரஹ்மான். அது ஏன்னு தெரியாது, அவருடைய ஒரு படத்தோடைய பாட்டு வருதுன்னா நான் ரொம்ப எக்ஸைட் ஆவேன். ஏன்னா ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு அப்படின்னா அந்த படத்தோடைய ஒரு வேல்யூ கூடும். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு ஏஆர் ரஹ்மான், ஒரு அனிருத், ஒரு இளையராஜா, இப்படி யாரை எடுத்துக்கிட்டாலும் அவங்க ஒரு படத்துக்கு ஒரு மியூசிக் பண்ணுறாங்க, ஃபுல் கம்போசிஷன் பண்ணுறாங்கன்னா அந்த படத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹைப் பண்ணது இருக்கும். ஓகே, இவங்க இந்த ஒரு படத்துக்கு பண்ணுறாங்க, ஸோ அந்த படத்துக்கு எந்த விதமான பாட்டுகள் கொடுப்பாங்க, மியூசிக் எந்த லெவலில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அப்படி ஏஆர் ரஹ்மான் பார்த்தீங்கன்னா அவர் ரோஜா படத்தில் தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆனார். ஸோ அப்பத்துலேருந்து ஸ்டில் இப்போது வரைக்குமே அவர் கொடுத்த எந்த ஆல்பமும் சரியாக இருக்காது, நல்லா இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. கண்டிப்பாக அவர் எழுதுகிற எல்லா ஆல்பமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அவர் பாடின எல்லா பாட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அவர் இது வரைக்கும் எடுத்த எத்தனையோ படங்கள் இருக்குது. ஆனால் நான் முக்கியமாக இந்த படத்தை ஏன் எடுத்தேன்னா, இது ஒரு படமாகவும் சரி, ஒரு ஆல்பமாகவும் சரி,
எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அதுதான் 2010 ரிலீஸ் ஆன உன்னை தாண்டி வருவாயா. ஏன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் சப்ஜெக்ட் ஃபிலிம் இது. ஸோ அந்த சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரியே ரொம்ப சூப்பராக ரொம்ப ஃபீலிங்காக ஏஆர் ரஹ்மான் வந்து மியூசிக் போட்டிருப்பாரு. ஸோ இந்த படம் வந்து 2010 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு டைரக்ஷன் வந்து கௌதம் வாசுதேவ் மேனன். இந்த படத்துக்கு மியூசிக் கம்போசிஷன் ஏஆர் ரஹ்மான். இந்த படத்தில் சிம்பு அண்ட் த்ரிஷா வந்து மெயின் லீட்ஸில் நடிச்சிருப்பாங்கன்றதுல வாழ்ந்துருப்பாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த படம். அண்ட் இந்த படத்தோடைய ரிலீஸ் வந்து January 6, 2010 அப்போ தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. சவுண்ட் ட்ராக்ஸ். இந்த படம் வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தி 3 லாங்குவேஜஸ்லேயும் ரிலீஸ் ஆச்சு. இந்த 3 லாங்குவேஜஸுமே ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக் போட்டிருக்காரு. அண்ட் இந்த 3 லாங்குவேஜஸ் ஆல்பமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த 3 லாங்குவேஜ் ஆல்பம்ஸும் சூப்பர் ஹிட். அண்ட் இந்த படத்தில் வந்து மொத்தமாக ஒரு 6 பாட்டு, மொத்தம் 7 பாட்டு கிட்ட இருக்குது. இந்த படத்தோட பாட்டுங்க வந்து யூடியூப்லேயும் அண்ட் அதர் ஆடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் இருக்குது. அதாவது ஸ்பாட்டிஃபை, கானா, அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்கும். மேபி எல்லோரும் கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் இந்த வாட்டி கேட்டு பாருங்க. ரொம்ப சூப்பரான சாங்ஸ். இந்த படத்தில் மொத்தம் 7 பாட்டு இருக்குது. அதில் ஒன்றுன்னா நான் சொல்கிறேன். முதல் வந்து ஓமன பெண்ணி. இந்த பாட்டோட சிங்கர் வந்து பென்னி தயாளன், கல்யாணி மேனன். 2வது பாட்டு அன்பில் அவன். இந்த பாட்டோடைய சிங்கர் வந்து தேவன் ஏகாம்பரம், சிம்மை. 3rd சாங் வந்து உன்னை தாண்டி வருவாயா. இந்த பாட்டோடைய சிங்கர் வந்து கார்த்திக். 4வது பாட்டு சோனா. இந்த பாட்டோடைய சிங்கர் வந்து விஜய் பிரகாஷ். 5வது பாட்டு வந்து கண்ணுக்குள் கண்ணை. இந்த பாட்டோடைய சிங்கர் வந்து நரேஷ் ஐயர். 6வது பாட்டு மன்னிப்பாயா. இந்த பாட்டோடைய சிங்கர் வந்து ஏஆர் ரஹ்மான் அண்ட் ஸ்ரேயா கோஷல். 7வது பாட்டு ஆரோமலே. இந்த பாட்டோடைய சிங்கர் வந்து அல்ஃபோன் ஜோசப். அண்ட் அதை தாண்டி இந்த படத்தில் 2 எக்ஸ்ட்ரா ட்ராக்ஸ் வந்து இருக்குது. ஒன்று அரோமலே ஃபீமேல் வெர்ஷன். இந்த சாங்கோடைய சிங்கர் வந்து ஸ்ரேயா கோஷல். அண்ட் 2வது ஜெஸ்ஸிஸ் லேண்ட். இந்த சாங்கோடைய சிங்கர் வந்து மேகா அப்படின்றாங்க. ஸோ இத்தனை பாட்டுங்க இந்த படத்தில் இருக்குது. பட் ஓவராலாக இந்த படத்தில் எல்லா பாட்டுமே எனக்கு பிடிக்கும். அதில் முக்கியமாக ஒரு பாட்டு நான் தேர்ந்தெடுக்கிறேன். அது வந்து மன்னிப்பாயா. இந்த சாங்கோட சிங்கர் வந்து ஏஆர் ரஹ்மான் அண்ட் ஸ்ரேயா கோஷல். இந்த படத்தோடைய பிளேஸ்மெண்ட் அண்ட் இந்த பாட்டு ரெண்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சாங் அப்படின்னு தாண்டி ஒரு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும் ஒரு சாங். அந்த பாட்டோட லிரிக்ஸ் ஆகட்டும், அதை கேட்கும்போது ஒரு இன்னொரு வேர்ல்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் எனக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த படத்தோடைய பாட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க. அண்ட் இந்த பாட்டு எத்தனை பேருக்கு பிடிக்கும்? படத்தோடைய பாட்டு உங்களுக்கு எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்? எத்தனை பேருக்கு உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். அண்ட் ஹோஃபோனா சாங் வந்து ரொம்பவே சூப்பரான பாட்டு. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓமன பெண்ணி. ஏன்னா இந்த பாட்டு வந்து ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸ் நடக்கிற மாதிரி ஒரு பிளேஸ்மெண்ட். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் உன்னை தாண்டி வருவாயா அப்படின்ற ஒரு சாங் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அது கார்த்திக் பாடியிருக்காரு. அதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் ஃபைனலி ஆரோமலே. கண்டிப்பாக இந்த ஷோஸ் இருக்கு இல்லையா, மியூசிக் ஷோஸ், சூப்பர் சிங்கர், அப்புறம் சில பல ஷோஸ்லாம் கண்டிப்பாக இந்த ஆரோமலை சாங்கை ஒருத்தராவது பாடுவாங்க. அதுவும் முக்கியமாக இந்த செமிஃபைனல்ஸ் அந்த மாதிரி ஒரு டைமில் கண்டிப்பாக இந்த மாதிரி பாட்டை யாராச்சும் ஒருத்தர் பாடுவாங்க. ஏன்னா இந்த பாட்டு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அண்ட் ஒரு டைமில் ரொம்ப ஹையாக போகும். ஸோ அது கேட்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். அல்ஃபோன்ஸ் ஜோசப் அவர் தான் பாடியிருக்காரு. ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட்
இந்த படத்தோட பாட்டுங்கன்னு தாண்டி இந்த படத்து பேக்ரவுண்ட் மியூசிக் அவ்வளோ சூப்பராக போட்டிருப்பாரு ஏஆர் ரஹ்மான். அண்ட் இந்த மொத்த படத்தோட பாட்டுங்களுக்கும் தாமரை அவங்க தான் வந்து லிரிக்ஸு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த படங்களில் இந்த படத்தில் எனக்கு எல்லா பாட்டையும் பிடிக்கும். முக்கியமாக வந்து மன்னிப்பாயா அந்த போர்ஷன் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த படத்தில் எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.